ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 680 பார்ட் 2. போன பாட்டுல இந்த டோஃப்ளமிங்கோ நம்ம ஆளுங்க எல்லாத்தையுமே தூக்கி அலேக்கா கீழே வீசிட்டான்ல. நல்ல வேலை லூஃபி இருந்ததுனால அவன் பாடியை நல்லா பலூன் மாதிரி ஊதி அவங்க எல்லாத்தையுமே காப்பாத்திட்டான். இப்ப பிரச்சனை என்னன்னா, பிகா அவனுக்கு சப்போர்ட்டிவா அவன் பக்கம் இருக்கிற வரைக்கும் இவங்க யாராலையுமே அவங்கிட்ட நெருங்க கூட முடியாது. என்ன பண்ணுட்டு மேல பாத்துட்டு இருப்பாங்க. அந்த டைமுங்கும் போது அந்த ஸ்டிங் மேல போறதை நம்ம ட்ரெஃபால்கர்லாம் நோட் பண்ணுவான். அதை பார்த்துட்டு அவன் அப்படியே நடுங்குவான். ஐயோ, அவன் பேர்ட் கேஜை ஸ்டார்ட் பண்ணிட்டான்னு. யாருக்கும் ஒன்றும் புரியல. என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கானேன்னு முழிப்பாங்க. அது என்ன ஒன்னா ஏதோ ஸ்டிங் மாதிரி மேலதான் போயிட்டு இருக்குமே தவிர வேற எதுவுமே நடந்த மாதிரி தெரியல. ஊருக்குள்ள பார்த்தா இன்னும் மாத்தி மாத்தி எல்லாம் சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கலவரம் அடங்கின மாதிரி இல்ல. எல்லாம் இந்த டோஃப்ளமிங்கோட ஆளுகளை எதிர்த்து தான். எப்படி சண்டை எப்படி எல்லாம் போயிட்டு இருக்குதுன்னு காமிச்சிட்டு அப்படியே டாப் ஆங்கிள் இருந்து ட்ரெஸ்ரோஸாவை காட்டுறாங்க. அவன் மேல அடிச்சு விட்ட அந்த த்ரெட் ஒரு கட்டத்துலங்கும் போது அப்படியே ஸ்பிளிட் ஆகி மொத்த ட்ரெஸ்ரோஸாவையுமே அது கவர் பண்ணுது. யாருக்குமே ஒன்னும் புரியல. என்னென்னமோ நடக்குதுன்னு பார்த்து பதறுவாங்க. அதுவும் எப்படின்னா அந்த ஸ்டிங் சுத்தி இருக்குதே பாருங்க, அது எல்லாத்துலயும் போய் சும்மா சக்கு 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 சக்குன்னு பிளேஸ் ஆகும். அவ்வளவுதான். பொம்மையா இருந்த நிறைய பைரட்ஸுங்க பார்த்துட்டு இதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்தோம்னா நமக்கு தான் சங்குன்னு விழுந்தடிச்சு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிருவானுங்க. ஏன்னா அவனுக்கு புரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் டோஃப்ளமிங்கோவை காலி பண்றேன்னு சொல்லிட்டு இவனுங்க இருந்தானுங்கன்னா இவனுங்க நிலைமை தான் மோசமாகும்னு. அப்படி வேகமா போனவங்க ஆப்போசிட்ல அந்த ஸ்டிங் இருக்கிறத கவனிக்காம அதுல போய் லைட்டா மோத மட்டும் தான் செய்வான். அதுக்கே மூஞ்சு மூக்குன்னு கண்டமேனிக்கு வெட்டு வந்துடும். என்னடா இது வெறும் ஸ்டிங் தானா இல்ல கம்பியா இல்ல பிளேடான்னு தெரியலையே. ஏன்னா லைட்டா போய் பட்டதுக்கே வெட்டுப்பட்டுருச்சு. சரி, எதுவா இருந்தா என்ன, பெரிய பெரிய பீரங்கி எல்லாம் வச்சு அட்டாக் பண்ண போது அது டேமேஜ் ஆகி தானே ஆகணும். சோ அதனால கெனான்ஸை யூஸ் பண்ணி பயங்கரமா சுடுவானுங்க. அந்த கெனான்ஸ் 2-3 ஸ்பிளிட் ஆகி போகுமே தவிர அந்த ஸ்டிங்குக்கு எதுவும் ஆன மாதிரி தெரியல. எல்லாம் பதற ஆரம்பிச்சிருவாங்க. என்னங்கடா இது, என்ன நடக்குறாங்கன்னு. இதுக்கே பயந்துட்டாங்கன்னா இனிமேட்டு தானே வேடிக்கையே இருக்குது. இங்க ட்ரெஃபால்கர்லாம் இது பேர்ட் கேஜிம்பா. அப்படின்னா என்னன்னு கேட்டா, இப்போ இந்த கண்ட்ரியோட மொத்த ரகசியமுமே இங்க இருக்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. இனி இந்த விஷயம் வெளியே போகாம இருக்கணும். அதனால டோஃப்ளமிங்கோ இந்த ஐலாண்ட்ல இருக்க எல்லாத்தையுமே கொல்ல போறாமா. எல்லாத்துக்குமே தூக்கி வாரி போடும். அட சண்டால பயலன்னு. அப்படியே சென்டர்ல இருந்து சுத்தி பார்த்தா எல்லா இடமுமே கேஜ போட்டு லாக் பண்ணியிருக்காங்கன்னு தெளிவா தெரியுது. இதுல இருந்து தப்பிக்கணும் இல்ல எக்ஸிட் எங்க இருக்குன்னு கேட்டா எங்கேயுமே இல்ல. அப்படி தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழி, அந்த டோஃப்ளமிங்கோவை போட்டு தள்ளலாம் மட்டும்தான் முடியும். இதுல இன்னொரு நல்ல மேட்டர் என்னன்னா, இவங்க யாராலையுமே இங்க இருந்து வெளியில கம்யூனிகேட் பண்ண முடியல. மெயினா நேவி ஆளுகளால. பேஸ கான்டாக்ட் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டாங்க, எதுவுமே வேலைக்கு ஆகல. எல்லாம் என்ன பண்றதுன்னு பயங்கர பதட்டத்துல இருப்பாங்க. அப்போ சில பேருக்கு மேல ஸ்டிங் வந்து சரக்கு சரக்கு சரக்குன்னு சொருகுன மாதிரி ஃபீல் ஆகும். அதே மாதிரி ஸ்டிங் இஷோ மேலையும் போய் சொருக போகும். ஆனா அவன் அசால்ட்டா புடிச்சிருவான். அதை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு இது டோஃப்ளமிங்கோ பயலோடதாச்சேன்னு. அந்த டைமுங்கும் போது சைட்ல பட்டால்னு வெடிச்சு நெருப்பெல்லாம் பரவி மக்கள்லாம் அடிச்சு புரண்டு ஓடிட்டு இருப்பாங்க. என்ன நடக்குதுன்னு இஷோக்கு ஒரே குழப்பம். யாரு பார்த்த வேலைன்னு பார்த்தா நேவில இருக்க ஒரு ஆள் தான். அவன் பாட்டு கண்டமேனிக்கு சுட்டுருக்கான். ஏன்டா அப்படி சுட்ட, அது வேற ஒருத்தரோட வீடுன்னு சொன்னா என்னால என் பாடியை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஆட்டோமேட்டிக்கா சுடுது, தள்ளி போடா கொய்யாலன்னு கத்துவான். இப்ப புரியுதா, டோஃப்ளமிங்கோ ஒவ்வொருத்தரையா கண்ட்ரோல் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படி கண்ட்ரோல் எடுத்தவன் நேவி ஆளுங்க பைரட்ஸுங்க அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட வேற கண்ட்ரோல் எடுத்து அங்க இருக்க நார்மல் மக்கள் எல்லாத்தையுமே கொன்னு குவிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த சம்பவத்தை பத்தி தான் கிங் ரிக்கு கிட்ட சொல்லியிருக்கான். அன்னைக்கு நீ பண்ணியே அதே மாதிரி இன்னொரு பெரிய சம்பவம் நீ யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நடக்க போகுதுன்னு. சோ பயங்கரமா என்ஜாய் பண்ணி அந்த ட்ரெஸ்ரோசா கண்ட்ரில இருக்க அத்தனை பேர்த்தையுமே வளைச்சு வளைச்சு வேட்டையாடுவான். யாராலையுமே அவங்கவுங்க பாடியை சுத்தமா கண்ட்ரோலே பண்ண முடியல. நேவி ஆளுக கையால எல்லாம் பயங்கரமா வெட்டுப்பட்டு சாவாங்க. அந்த வைஸ் அட்மிரல் பாஸ்டல் முழிப்பா, என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலையேன்னு. நார்மல் பீப்புள்ஸ்லயுமே நிறைய பேர் கத்தி எடுத்து கண்ணா பின்னான்னு வெட்டிட்டு இருக்காங்க. இதனால மொத்த இடமுமே அப்படியே ரத்த கிளறியா உளுந்து விட்டு கத கத சி தக தக தகன்னு எரியுது. நேவி ஆளுக வேற கையில கன்னு வச்சிருக்கானுங்களா, கண்ட மினிக்கு சுடுறானுங்க. அதுல சிக்கிறவெல்லாம் சின்ன பின்னமாயிட்டு இருக்கான். சோ இப்ப மக்கள்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம படாத பாடுபட்டு இருக்காங்க. நிறைய பேர் படாத பாடுபட்டு இருக்காங்க. வைஸ் அட்மிரல் ஏதாச்சும் பண்ணணும்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கே பயங்கர ஷாக்கா தான் இருக்குது. சோ இப்படி எல்லாமே படபடப்பா போயிட்டு இருக்கும் போது அந்த கிங்கோட கோட்டை இருக்கே ஒரு பெரிய பிளாட்டூ, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே தரைக்குள்ள முங்கும். என்ன நடக்குதுன்னு யாருக்குமே ஒண்ணும் புரியல. ட்ரெஃபால்கர் லாக்கு நல்லா தெரியுது இது பிக்கா பண்ற வேலைன்னு. அந்த சைடுல இருக்க பிளாட்டியூ மட்டும் தான் கீழே இறங்குதே தவிர அந்த கோட்டை இருக்கிற இடம் அப்படியே தான் இருக்குது. லாலாம் பார்த்துட்டு மிரண்டுருவான். அடங்கொக்கா மக்கா, அந்த பிக்கா வந்து ஒரு ஸ்டோனோட போய் மெர்ஜ் ஆயிட்டான்னா அதுக்கப்புறம் அந்த இடத்தோட ஜியோகிராஃபியவே அவன் கம்ப்ளீட்டா மாத்த முடியும். அதுக்கப்புறம் தான் இன்னொரு அதிசயத்தை காட்டுறாங்க. சென்ட்ரல்ல இருக்க அந்த ராயல் பேலஸ் அப்படியே மூவ் பண்ணி அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குது. என்ன இது மட்டும் சப்போர்ட் இல்லாம போயிட்டு இருக்குதுன்னு பார்த்துட்டு இருப்பானுங்க. அதே நேரம் கீழே இருக்குதே ஸ்மைல் ஃபேக்டரி, அதுவுமே தனியா பிச்சுக்கிட்டு மேல போகுது. யாருக்கும் ஒன்னும் புரியல. எல்லாம் பதட்டத்துல தான் இருக்காங்க. அதுலயே நார்மல் மக்கள்ல இருக்க ஒருத்தன் கத்திய வச்சு கண்ணா பின்னான்னு அழுதுகிட்டே எல்லாத்தையும் வெட்டிட்டு இருக்கான். ஏன்னா அவன் பாடியை கண்ட்ரோல் பண்றதும் டோஃப்ளமிங்கோ தான். அதுக்கப்புறம் தான் காட்டுறாங்க இந்த மொத்த சிட்டியுமே ஒன்னா சேர்ந்து அந்த ஃப்ளவர் ஃபீல்டு, அவன் கோட்டை, ஃபேக்டரி, இது மூணுத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு ஹைட்டுக்கு கொண்டு போயிருச்சு. யாருமே வர முடியாத அளவுக்கு. அதுக்கப்புறம் தான் அவன் ஏரியால இருந்து ஒரு
அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பான். நான் இந்த மாதிரி கிங்கா இருக்கிறத ரிசைன் பண்ண போறேன், அதுவும் ஒரு பெரிய சம்பவம் ஒண்ணு பண்ணிட்டு எல்லாத்துக்கும் எல்லாம் தயாரா இருக்கீங்களான்னு வேற கேட்பான். மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு பதறுவாங்க. அதுவும் ஏதோ பெரிய ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ற மாதிரி பெரிய ஸ்கிரீன்ல போட்டு தான் பேசிட்டு இருப்பான். மொத்தத்துல நீங்க எல்லாருமே உண்மையை தெரிஞ்சுக்கிட்டது பெரிய தப்பு. அவ்வளவுதான், இனிமேட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க எல்லாத்தையுமே கொன்னுட்டு பழையபடி நான் எல்லாத்தையும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க போறேன். இப்ப என்னன்னா அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பும் கொடுப்பான். நீங்க எல்லாருமே இங்க இருந்து தப்பிக்கணும்னா என்னைய வந்து கொல்லுங்க, நான் ராயல் பேலஸ்ல தான் இருப்பேன். என்ன ஆனாலும் சரி, நான் ஓடவும் மாட்டேன், ஒளியவும் மாட்டேன். என்னோட உயிரை உங்களால எடுக்க முடிஞ்சதுன்னா இந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிரும். இல்ல இந்த கேமை இங்கேயே முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. நீங்க எல்லாரும் நான் யார் யார் பேரை சொல்றனோ அவங்க எல்லாத்தையுமே கொன்னுட்டீங்கன்னா உங்க எல்லாத்தையும் விடுறது மட்டும் இல்லாம அதுக்கான ஒரு பெரிய பிரைஸும் உங்களுக்கு தருவேன். கொல்றீங்களா இல்ல கொல்லப்படுறீங்களா, ஏன்னா முடிவு உங்க கையில தான் இருக்குது. இந்த கண்ட்ரில இருக்க ஒவ்வொருத்தருமே ஹண்டர்ஸா மாறீங்கன்னா கண்டிப்பா உங்களால சர்வைவ் ஆக முடியும். ஏன்னா அதுதான் உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி. அதாவது இப்ப நீங்க உயிரோட இருக்கணும்னா யாரையாச்சும் கொல்லுங்க, கொல்லணும் கொல்லணும் கொன்னுகிட்டே இருக்கணும்னு இவன் பாட்டுக்கு சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்டுட்டு எல்லாருமே செம காண்டாவாங்க. மெயினா நம்ம லூஃபி அப்படியே பல்ல கடிச்சிட்டு கொய்யால இன்னைக்கு உன்னை ஓட ஓட விட்டு உதைக்கிறேன்டான்னு செம்ம காண்டாவான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.